நம்ம எல்லாருமே உலகத்தோட வரைபடத்தை கண்டிப்பா பார்த்திருப்போம். பட் இப்ப இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாம் ஒரு டைம்ல இருக்கலன்னு சொன்னா நம்ப முடியுமா? எஸ், அதுதான் உண்மை. ஒரு டைம்ல மெப்ல கிளியரா இருந்த சில நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மெப்லயே காணோம். ஸோ இந்த நாடுகளுக்கு என்ன ஆகிச்சு? ஏன் இது மெப்ல இருந்து தூக்கப்பட்டுச்சு? ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த உலகத்தோட மெப்ல இருந்து டிசப்பியர் ஆன சில கண்ட்ரிஸ் பத்தி தான். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்கடா, உங்களுக்கு வேற தனியா வத்தல பாக்க வச்சு அழைக்கணுமா? அதுல நம்ம முதலாவது பார்க்க போறது பாத்தீங்கன்னா சோவியத் ஒன்றியம்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு. ஒரு காலத்துல இந்த சோவியத் ஒன்றியம்னு சொல்லக்கூடியது உலகத்திலே ரொம்ப பெரிய நாடா இருந்துச்சு. இப்போ தனித்தனியா இருக்கக்கூடிய ரஷ்யா, உக்ரைன், கசகஸ்தான் இந்த மாதிரி பல பகுதிகள் பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல ஒரே நாடா சேர்ந்து இருந்துச்சு. ஸோ அதுதான் சோவியத் ஒன்றியம்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு. இந்த நாட்டுல பாத்தீங்கன்னா அரசோட கட்டுப்பாடு ரொம்ப அதிகமா இருந்துச்சு. மக்களுக்கு சுதந்திரமே இருக்கல. அதுக்கப்புறமா அவங்களுக்கு பணம் தொடர்பான பிரச்சனைகளும் மெதுவா அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஸோ மக்கள் அங்க வேலை இல்லாம வாழ்க்கையோட சிரமங்கள்ல கஷ்டப்படுறாங்க. அரசு மேல இருக்கிற நம்பிக்கையும் அவங்களுக்கு குறைவடைய தொடங்குது. ஸோ இதெல்லாம் மக்களுக்கு ஒரு அதிருப்தியை உருவாக்குச்சு. ஸோ இது எல்லா பிரச்சனைகளுமே முன்னிட்டு 1991 இந்த சோவியத் ஒன்றியம் பார்த்தீங்கன்னா முழுமையா உடைஞ்சு போகுது. அதுக்கப்புறமா அதுக்குள்ள இருந்த பகுதிகள் 12 தனித்தனி நாடுகளாக மாறிச்சு. ஸோ அதனாலே இந்த சோவியத் ஒன்றியம் பார்த்தீங்கன்னா இப்போ உலகத்தோட மெப்ல இல்லை. அடுத்ததா யுகோஸ்லாவியான்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு. ஐரோப்பால ஒரு சக்தி வாய்ந்த நாடா இது இருந்துச்சு. இந்த நாட்டுல பாத்தீங்கன்னா பல பண்பாடுகள், மொழிகள், மதங்கள்னு சொல்லி ஒரே நாட்டுக்குள்ள இருந்துச்சு. ஆனா அந்த நாட்டுல பாத்தீங்கன்னா ஒற்றுமையை காக்க முடியாம போயிடுச்சு. ஏன்னா அந்த நாட்டுக்குள்ள அடிக்கடி உள்ளூர் மக்களுக்கு இடையிலே சண்டைகள் வந்திருக்கு, உள்நாட்டு போர் வந்திருக்கு, மத குழப்பங்கள் வந்திருக்கு. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறி 1990 இந்த யுகோஸ்லாவியா பார்த்தீங்கன்னா மெதுவா உடைஞ்சு போகுது. ஸோ இந்த நாட்டோட உடைஞ்ச பகுதிகள் இன்னைக்கு கூட தனித்தனியா இருக்குது உலகத்தோட வரைபடத்துல. செர்பியா, குரோஷியா, போஸ்னியா, அது மட்டும் இல்லாம ஸ்லோவேனியா, மொட்டெனெக்ரோன்னு சொல்லக்கூடிய பகுதிகளை சொல்லலாம். ஆனா இப்போதைக்கு யுகோஸ்லாவியான்னு சொல்லக்கூடிய ஒரு முழு நாடு உலகத்தோட மெப்ல கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிழக்கு ஜெர்மனி. ஒரு காலத்துல ஜெர்மனின்னு சொல்லக்கூடியது 2 நாடுகளா இருந்துச்சு. ஒன்னு பாத்தீங்கன்னா கிழக்கு ஜெர்மனி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா மேற்கு ஜெர்மனி. ஸோ கிழக்கு ஜெர்மனி பாத்தீங்கன்னா அப்போ கம்யூனிஸ்ட் அரசாங்கத்துக்கு கீழே இருந்துச்சு. அங்க இருக்கிற மக்களுக்கு முழுமையான சுதந்திரம் இருக்கல. அது மட்டும் இல்லாம அவங்களோட எக்கனமியும் பலமா இருக்கல. அதனாலே மக்களோட வாழ்க்கை ரொம்பவுமே சிரமமா தான் இருந்துச்சு. ஆனா 1989 பாத்தீங்கன்னா பெர்லின் சுவர்னு சொல்லக்கூடிய ஒரு சுவர் விழுந்துச்சு. அதோட காரணமா இந்த கிழக்கு ஜெர்மனி இருக்கிற மக்கள் பாத்தீங்கன்னா மேற்கு ஜெர்மனியோட இணைஞ்சு 2 நாடுமே ஒன்று கூடி ஒரு ஜெர்மனி நாடா மாறுது. இதனால எனக்கு கிழக்கு ஜெர்மனின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு உலகத்தோட மெப்ல இருக்காது. ஆனா அந்த இடத்துல இருக்கிற மக்கள், கலாச்சாரம், வரலாறு இன்னைக்கு வர கட்டியமே இருக்குதுன்னு சொல்லலாம். 4வதா பார்க்க போறது பாத்தீங்கன்னா செக்கஸ்லோவாக்கியான்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு. இந்த நாடு பாத்தீங்கன்னா ரொம்பவுமே அமைதியான முறையில பிரிஞ்சு போன ஒரு நாடுன்னு சொல்லலாம். 1993 இந்த நாட்டோட மக்கள் பாத்தீங்கன்னா 2 பகுதிகளா பிரிறாங்க. ஸோ 2 புதிய நாடுகளா இந்த நாடு பிரிக்கப்பட்டுச்சு. ஒன்னு பாத்தீங்கன்னா செக் குடியரசு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஸ்லோவாக்கியான்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு. ஸோ இந்த 2 பிரிவையுமே வெல்வெட் டிவோர்ஸ்னு சொல்லி அழைக்கிறாங்க. அதாவது ரொம்பவுமே அமைதியான முறையில இந்த பிரிவு நடந்துச்சு. அதனாலே தான் வெல்வெட் டிவோர்ஸ்னு சொல்லி சொல்லப்படுது. இதனாலே இன்னைக்கு செக்கஸ்லோவாக்கியான்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு உலகத்தோட வரைபடத்துல இல்ல, ஆனா ஹிஸ்டரியில இருக்குது. ரொம்பவுமே பழைய நாடுன்னு சொல்லி ஹிஸ்டரியால இது பேசப்படுது. லாஸ்டா பாத்தீங்கன்னா திபெட்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு. உயரமான மலைகள், அது மட்டும் இல்லாம ரொம்பவுமே பழமையான பக்த மடங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய பீஸாலே நிரம்பின ஒரு நாடுன்னு சொல்லலாம். ஒரு காலத்துல திபெட் ஒரு தனிப்பட்ட நாடா தான் இருந்துச்சு. சுயமான ஆட்சியுள்ள ஒரு பகுதியா இருந்துச்சு. மக்களும் அவங்களோட விதிகள், கலாச்சாரம், மத வழிகள் இதெல்லாமே சுயமா தான் நடத்தி கொண்டு வந்தாங்க. ஆனா 1950 பாத்தீங்கன்னா சைனா அதை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துச்சு. அதனாலே திபெட் இன்னைக்கு ஒரு தனி நாடா இல்ல, இப்போ அது சைனா நாட்டோட ஒரு பகுதியா தான் இருக்குது. ஆனாலுமே இந்த திபெத் மக்களோட கலாச்சாரம், மத வழிபாடுகள் இன்னைக்குமே சைனால ஒரு பகுதியில வாழ்ந்துக்கிட்டு வருது. லாஸ்டா நம்ம பார்க்க போற நாடு பாத்தீங்கன்னா ருஷ்யான்னு சொல்லக்கூடிய நாடு. இது ஐரோப்பால ரொம்பவுமே சக்தி வாய்ந்த ஒரு ராஜ்யமா இருந்துச்சு.
ரஷ்யா பார்த்தீங்கன்னா ஜெர்மனியோட ஹிஸ்டரியில் ரொம்பவுமே முக்கியமான ஒரு பங்கை வகிச்சு இருக்கு. அங்கே இராணுவம், அரசியல், பொருளாதாரம் இது எல்லாமே ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. ஆனால் 2ஆம் உலக போருக்கு அப்புறமா இந்த ரஷ்யா பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக உலகத்தோட வரைபடத்துல இருந்து நீக்கப்பட்டுச்சு. ஸோ அதனாலே இன்னைக்கு ரஷ்யா ஒரு நாடா உலகத்தோட வரைபடத்துல இல்லை. ஆனால் அதோட ஹிஸ்டரி, செல்வாக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியோட ஹிஸ்டரியில இன்னைக்கு கூட ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம உலகத்தோட வரைபடத்துலேருந்து டிஸப்பியர் ஆகியிருக்குதான். பட் அதோட லேண்டே அழிஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. மோஸ்ட் கேசஸில் பார்த்தீங்கன்னா யுத்தம், பொலிட்டிக்ஸ், இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் இல்லைனா மற்ற கண்ட்ரியோட இணைஞ்சு போகிறது. இந்த ரீசனால தான் இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் மெப்பில் இருந்து காரணமாக போயிருக்கு. உலகத்தோட மெப் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. மேபி ஃபியூச்சரில் இருக்கிற சில கண்ட்ரிஸும் ஹிஸ்ட்ரி புக்கில் மூவ் ஆகலாம். ஸோ உங்களுக்கு ரொம்பவுமே ஷாக்கிங்காக இருந்த கண்ட்ரி எதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.